டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மீண்டும் புயல், ஆய்வுகளில் வெளியான முக்கிய தகவல். சீரற்ற வானிலையால் இத்தனை பேர் உயிரிழப்பா, வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இலங்கையின் 30% நிலப்பரப்புக்கு ஏற்பட போகும் பாரிய சிக்கல், சிரேஷ்ட புவியியலாளர் வெளியிட்ட தகவல். பாதாள உலக தலைவருக்கு பூசா சிறைச்சாலைக்குள் பிரம்மாண்ட திருமண ஏற்பாடு, அடுத்து நடந்த பயங்கரம். ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மொட்டு கட்சி விடுத்துள்ள கோரிக்கை. நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் தேரருக்கு பிடியாணை, அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நீதிமன்றம். அனர்த்தத்தின் போது பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் யுவதி திடீர் மரணம், சோகத்தில் மூழ்கிய கிராமம். ஒரே நாளில் அதிகரித்த தங்கத்தின் விலை, இத்தனை லட்சமா, வாய் பிளந்த மக்கள். வடகிழக்கு பருவவீழ்ச்சி காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், அலைவடிவ குழப்பங்கள், தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்று தெரிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி செயற்பட்ட விதம் குறித்து தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம் எனவும், வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை அண்மித்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியே நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன் அறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை, கம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்திய சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 640 உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 211 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டில் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4,73,138 குடும்பங்களைச் சேர்ந்த 16,37,960 நபர்கள் இதனால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அத்துடன் 26,103 குடும்பங்களைச் சேர்ந்த 82,813 நபர்கள் தொடர்ந்தும் 847 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 5,713 வீடுகள் முழுமையாகவும் மேலும் 1,04,805 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 14 மாவட்டங்களில் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களகத்தில் நேற்று நடைபெற்ற காலநிலை மற்றும் அனர்த்த நிலைமை குறித்த ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர பின்வரும் விடயங்களை கூறினார். இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் 30% மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களில் நாட்டின் 34% மக்கள் தொகையினர் வாழ்கின்றனர். இந்த மொத்த நிலப்பரப்பின் அளவு சுமார் 20,000 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். டிட்வா சூறாவளியுடன் ஏற்பட்ட அதிக மழை வீழ்ச்சி காரணமாக மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களை பரிசோதிக்குமாறு 2,710 கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. இவற்றில் இதுவரை 589 இடங்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் 10 மீட்டருக்கும் அதிகமான மண் சரிவு ஏற்பட்ட
1241 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாத 919 மண் சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய 322 மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கிடைக்கும் உடனடி தகவல்களின் அடிப்படையில் 15,000க்கும் அதிகமான மக்கள் அபாயகரமான இடங்களில் இருந்து வெளியேறுமாறு பிரதேச செயலக பிரிவுகளூடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் நிலையை புரிந்து கொண்டு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அங்கீகரிக்கப்படாத அல்லது வேறு விதமான வீடுகள் கட்டிடங்களில் வசிப்பவர்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். முன்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது பல உயிர்கள் மண்மேடுகள் சரிந்ததாலேயே இழக்கப்பட்டன. எனவே பொதுமக்கள் இது குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சிறைச்சாலைக்குள் ஆடம்பரமான முறையில் திருமண பதிவினை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டமையினால் பூசா சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். கண்காணிப்பாளரை கொடூரமாக தாக்கிய பியூம் கஸ்திக என்ற பியூமாவும் மற்றும் பாதாள உலக குற்றவாளியும் அங்குனு கொலபெச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பியூமா என்ற பாதாள உலக தலைவர் சிறையில் தனது திருமணத்தை பதிவு செய்ய நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்தார். இது ஒரு மனிதாபிமானமான செயல்முறை என்பதால் நீதிமன்றம் அதற்கு அனுமதியும் வழங்கியது. அதன்படி பூசா சிறையில் தனது திருமணத்தை ஆடம்பரமாக பதிவு செய்ய பியூமா தயாராக இருந்தார். இதற்கு தேவையான வசதிகளை பூசா சிறை நிர்வாகம் வழங்க தயாராக இருந்தது. அதன்படி நடன குருக்கள் மற்றும் ட்ரம் குருக்களை அழைத்து வந்து திருமணத்தை ஆடம்பரமாக பதிவு செய்ய பியூமா திட்டமிட்டிருந்தார். எனினும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட கோபம் காரணமாக கடந்த 7ஆம் திகதி குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறை அறைக்கு கண்காணிப்பாளர் சென்றபோது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதாள உலக குற்றவாளிகளிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த பூசா சிறைச்சாலை கண்காணிப்பாளர் டபிள்யூ அரவிந்த காராம்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக தலைவருமான பானாந்துரை குடுசலிந்துவின் நெருங்கிய சகாவான பாதாள உலக குற்றவாளி பியூமா கொலை, போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கப்பம் பெறுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தின் போது குற்றவாளிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த 63 சிசிடிவி கேமராக்களையும் உடைத்து அழித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தனது கணவர் மீது திட்டமிட்ட வகையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பியூமாவின் காதலி கலுபகே தேவ்மினி விகாரா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக குற்ற பிரேரணை ஒன்றை கொண்டு வருமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவம்ச இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பேரிடர் குறித்து முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தகவல் கிடைத்தும் அனர்த்தங்களால் ஏற்பட்ட இழப்புகளை கட்டுப்படுத்த முடியாது போயுள்ளது. இந்த விடயத்தில் தனது இயலாமை மற்றும் கவனையினத்தை மூடி மறைப்பதற்காக அரசு முயற்சித்து வருகின்றது. அத்துடன் அரச பலத்தை பயன்படுத்தி தமது தரப்பில் இழைக்கப்பட்ட தவறுகளை மறைப்பதற்குரிய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்ற பிரேரணை ஒன்றை முன்வைக்குமாறு பிரதான எதிர்க்கட்சியிடம் கோருகிறோம். அவ்வாறு கொண்டு வந்தால் எங்கு தவறிழைக்கப்பட்டது என்பது உட்பட அனைத்து தகவலும் தெரிய வரும். தேசிய மக்கள் சக்தியின் மனசாட்சியின் பிரகாரம் செயற்படும் எம்பிக்களும் அதனை ஆதரிக்க கூடும். அப்போது அரசின் 3/2 பெரும்பான்மை பலமும் ஆட்டம் காணும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தொழிலதிபர் ஒருவருக்கு பணமில்லாத காசோலையை வழங்கி மோசடி செய்த விகாராதிபதியை கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பிடியாணை உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். மாளிகாவத்தை ஸ்ரீ போதிராஜராம விகாரையின் விகாராதிபதி உவதென்ன சுமணதேரர் தெமட்டகொட பகுதியில் உள்ள ஒரு தேங்காய் எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து 60 மில்லியன் ரூபாய் தேங்காய் எண்ணெய்க்கான மோசடியான காசோலைகளை வழங்கிய குற்றச்சாட்டில் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 15 சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கலைச்செல்வம் என்ற தொழிலதிபர் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் குற்றப்புலனாய்வு துறைக்கு செய்த முறைப்பாடுகள் தொடர்பான 4 வழக்குகள் தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபரான பிக்கு காவலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. 2021 ஜனவரி 3 அன்று ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இருவருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் யுவதி ஒசாதி வியாமா திடீரென உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் யுவதியின் உயிரிழப்பானது அந்த பகுதியில் உள்ள மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்லணி கங்கையின் ராணியாக முடிசூடப்பட்ட சேதவத்தை கோட்விலாவைச் சேர்ந்த யுவதியான ஒசாமி வியாமா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 19 வயதான இந்த யுவதி சமீபத்திய வெள்ளத்தின் போது இடம்பெயர்ந்த தனது அயல் வீட்டு மக்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் கொண்டு செல்ல இரவு பகலாக படகில் பணியாற்றி பெரிய தியாகம் செய்ததாக உள்ளூர்வாசிகள் கூறியிருந்தனர். தனது 3 வயதிலிருந்தே நீச்சல் கற்றுக்கொண்ட ஒசாதி தனது 7 வயதில் 14 நிமிடங்கள் 41 வினாடிகளில் கல்லணி ஆற்றின் குறுக்கே 1000 மீட்டர் நீந்தி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். இதேவேளை ஒசாதியின் சாதனையை காண கிராமவாசிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைய தினம் கல்லணி ஆற்றில் இருபுறமும் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் துணிச்சல் மிக்க யுவதியின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3000 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் 22 கரட் தங்கம் 3,36,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,39,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் நேற்றைய தினம் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,12,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 42,375 ரூபாயாகும். 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 39,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.